எப்படி இருக்கணும்? பார்த்த உடனே அப்படியே கரண்ட்டில் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கணும். ஐயோ, காலேஜ் உள்ள எதுவும் கரண்ட்டு கம்பெல்லாம் இல்லையே ஷாக் அடிக்கிறதுக்கு. என்ன காமெடியா? சிரிப்பே வரல. நீங்கள் பண்ணதை விட பெரிய காமெடியெல்லாம் இல்லை. எந்த மாதிரி வரைய போகிற, என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் பார்க்குறவனே ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கணும்னா கரண்ட்டு கம்பம் தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும். நான் ஒரு ஐடியா சொல்லவா? எப்பா, காலேஜ் வந்து இந்த 4 நாளில் இன்றைக்கி தான் உன் குரலே ஏதோ அப்படியே கேட்ட மாதிரியே இருக்குது. அப்படியே எப்படி தெரியுமா இருக்குது? என்ன சிட்டி பேசுது அப்படின்ற ரியாக்ஷன் தான் எங்களுக்கு இருக்குது. அப்பப்போ பேசு, நீயும் இருக்குன்றத கொஞ்சம் ப்ரூவ் பண்ணவாது அப்பப்போ பேசு. அதெல்லாம் இனிமேல் நல்லா பேசுவா. அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா, இனிமேட்டு பேசுவா. இப்போது நான் ஐடியா சொல்லவா வேணாமா? ஐயோ சொல்லுதாயே, எங்களுக்கும் இங்கே வேறு ஐடியா எதுவும் இல்லை. நீ சொல்கிறதா ஏதாவது நல்லா இருந்தால் அதுதான் செய்யணும். என்ன ஐடியா சொல்லு. இப்போ நீ வரைகிறது ஒன்றும் ஏதோ பெரிய காம்படிஷனுக்கு இல்லை வெளியே போயிட்டு நீ வரைகிறது போகுது அப்படிலாம் இல்லைல்ல. சும்மா ஹெச்ஓடி சாரை இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்காக அவர் நீ வரைவேன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் ஒன்று வரைய சொல்லியிருக்காரு. ஸோ நீ வரைகிற விஷயம் ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த காலேஜ் ரிலேட்டடாக இருக்கணும்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல், ஆனால் அதுக்காக ரொம்ப நீ கஷ்டப்பட்டு வரைகிற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி மாடரேட்டாக தான் இருக்கணும். அப்படி பார்த்தா அவரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்படியும் ஒன்று இருக்குது. நீ வேணால் இந்த காலேஜில் இருக்க பசங்களை யாரையாச்சும் வர, பசங்க பொண்ணுங்க அந்த மாதிரி யாராவது வர. ஏன்னா மரம் செடி பில்டிங்கு கிளாஸ் ரூமு அந்த மாதிரிலாம் நீ வரைஞ்சனா அது நார்மலாகவே வரைவ அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாரு. ஸோ நீ ஏதாவது பசங்களை இல்லை பொண்ணுங்களை வரைகிறதா கரெக்டாக இருக்கும். அட பரவாயில்லையே, நல்ல ஐடியாஸ்லாம் சொல்கிறியே. ஐடியாலாம் இருக்கட்டும், இப்போ நீ என்ன பண்ண போகிற? யாரை வரைய போகிற? அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு 3 பேர் நீங்கள் இருக்கீங்கல்ல. என்ன எங்களே வரைய போறியா? ஏண்டி, அவர் சொன்னது தெளிவாக தானே கேட்டேன். அவர் என்னை டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ நான் கொஞ்சமாவது உழைக்கணும், வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நான் யாரையா தேடி கண்டுபிடிச்சி வரைஞ்சா ஓகே. நீங்கள் கூடவே இருக்கீங்க, உங்களையே நோகாமல் வரைஞ்சிட்டேன்னா அப்புறம் நான் இதுக்கு கூட கஷ்டப்பட மாட்டேங்கிறேன்னு நினச்சி ஏதாவது தப்பாக நினச்சிட்டாருன்னா அதுக்கு நீங்கள் 2 பேரும் அந்த பக்கமாக போய் தேடுங்க, நாங்கள் 2 பேரும் இந்த பக்கமாக போய் தேடுறோம். கையில் ஃபோன் இருக்குல்ல, ஏதாச்சும் ஓகேனா ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் வரோம். இல்லை நாங்கள் ஏதாச்சும் ஓகேனா ஃபோன் பண்ணுறோம், நீங்கள் வாங்க. ஐயோ, நீங்கள் ஐடியா கேட்டீங்க, நான் சொன்னேன், அவ்வளோதான். நான் இந்த விளையாட்டுக்கெல்லாம் வரலப்பா, என்ன விடுங்க. கயல், உங்கள் டாஸ்க்கை நாங்கள் சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் 2 பேர் தான் போய் தேட போகிறீங்க. நீ அவளை அடித்து இழுத்துட்டு போவியோ இல்லை கை காலில் கட்டி தூக்கிட்டு போவியோ அது உன் இஷ்டம். எப்படியோ கூப்பிட்டு போ, அவள் கூட தான் நீ போகணும். போய் யார் நல்லா இருக்காங்க என்னன்னு பார்த்து சொல்லு. சாரிடி, கண்டிப்பாக நான் பண்ணுற விஷயத்தினால நீ கஷ்டப்படுவேன்னு தெரியும். இருந்தாலும் இப்போது நான் இதை செய்யலைன்னா கடைசி வரைக்கும் உன் கூட சேரவே முடியாமல் போயிடும். சாரி. ஓய், வந்துட்டியா? போகலாமா? போகலாம். ஏன் மேடம் சிரிக்க கூட மாட்டீங்களா? ஏன் சிரிக்கிறதுக்கு யாராவது காசு கேட்குறாங்களா என்ன? கொஞ்சம் சிரிக்கலாம் இல்லை? தனியாக நின்று சிரிச்சிட்டு இருந்தா லூஸுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் சிரிக்காமல் நின்றுட்டுருக்கேன். உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. சரி வா போகலாம். சொல்லாத, யார் உன்னை சொல்ல சொன்னது? சரி வா போகலாம். நான் எது பேசினாலும் உடனே அதுக்கு பதில் சொல்லிடணும், இல்லைன்னா உனக்கு கவுண்டர் கொடுத்துடணும். இல்லைன்னா உனக்கு தூக்கமே வராது. ஏண்டா நீ கேள்வி கேட்குற, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்கு? எனக்கு தோன்றத என் மனசில் இருக்கிறத மறைக்காமல் நான் அப்படியே பேசிடுறேன்டா. இதில் என்ன தப்பு இருக்கு? ஓ அப்படி. அப்போது நீ உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே என்கிட்ட மறைக்காமல் சொல்லிட்ட. நீ எதையுமே மறைக்கலை, அப்படி தானே? இல்லை, எதையும் மறைக்கலையே, எல்லாமே சொல்லிட்டேனே. தெரியும்.
சரி வா, முதல்ல இங்கேருந்து போவோம். டைம் ஆகுது. எப்போ விட்டாங்க தெரியுமா காலேஜ்? ஏற்கனவே வந்தது லேட்டு, இதில் பேசி வேறு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. வா போவோம். ம், போவோம் போவோம். என்னடா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா எப்படி? அட பாவி, என்னடா டவுட்டாக கேட்குற? ஒர்க் அவுட் ஆகணும்டா. ஒர்க் அவுட் ஆக மாட்டணும், அவ்வளோதான். நம்மளை சோஃபியா வச்சு செஞ்சு விட்ருவா. என்ன வெற்றி, நீ பாட சிரிச்சுட்டு அமைதியாகவே நிற்கிற? நீ எதா சொல்லு. இதில் நான் சொல்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? பிளான் பண்ணது நீ நீ சொன்னதை தான் நாங்களும் செஞ்சோம். ஒருவேளை ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகி மாட்டிக்கிட்டா உன்னை மாட்டி விட்டுட்டு நான் பாடல அமைதியாக இருந்துருவேன். நீ சொல்லிதான் எல்லாத்தையும் செஞ்சேன்ட்டு, அவ்வளோதான். அப்புறம் சோஃபியா உன்னை பார்த்துப்பா. அடே பாவி, நான் இதுக்கு தான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சும்மா இருந்தோன்னு சொரிஞ்சு ஐடியாவை கேட்டு விட்டுட்டு இப்போ என்னடா ஐடியா சொன்னோன்னே மாட்டி விடுவீங்கன்றீங்களா? பார்த்துக்கிறேன்டா, பார்த்துக்கிறேன். ஐடியான்னு ரொம்ப பெருசாக அப்படியே ரொம்ப சீன் போடாதுடா. இது ஐடியா முதல்ல சக்ஸஸ் ஆனாதான் இது நல்ல விஷயம். ஒரு வேளை சொதப்புச்சுன்னு வையே, அப்புறம் இருக்கு நாங்கள்லாம் சேர்ந்து உனக்கு கும்முன்னு கும்முவோம். சோஃபியா கும்புறாலோ இல்லையோ. அடப்பாவி, நீயுமாடா? அவனுங்க தான் அப்படி பேசுகிறானுங்கண்ணா. என்னை பற்றி தெரிஞ்சுட்டு நீயும் இப்படி பேசுறீ? நான் எவ்வளோ பெரிய லவ் எக்ஸ்பர்ட்டு. நான் சொல்லி ஒரு லவ் சேராமல் கூட இருக்குமா? என்னடா கதிரு? ஊரில் இருக்கவன் காதலுக்குலாம் ஐடியா கொடு. உன் காதலே இங்கே பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்குது, அதையே சேர்றதுக்கு வழியை காணோம். இவன் ஊரில் இருக்கவங்களுக்குலாம் ஐடியா கொடுத்துட்ருக்கான். முதல்ல உன் வழியை பாரு. உன்னால நான் என்னைக்கு செருப்படி வாங்க போகிறேன்னு தெரியல வீட்டில். டேய் ஆமாண்டா, நீ சொன்னோன்னே தான் எனக்கு ஞாபகம் வருது பாரு. இன்னைக்கு நைட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஞாபகம் இருக்குல்ல? வந்துரு வீட்டில் குரூப் ஸ்டடின்னு சொல்லிடு, ஓகேவா? குரூப் ஸ்டடின்னு நானும் சொல்லிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அரியரும் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. என்னைக்கு மாட்ட போகிறேன்னு தான் தெரியல. போவோம், உங்கள சேர்ந்து தொலைச்சிட்டேனே, என்ன பண்ணுறது? ஃப்ரெண்டாக வேற போயிட்ட. எத்தனை நாள் தான் இந்த குரூப் ஸ்டடி தொடர போதுன்னு தெரில. இப்போ முடியல. ஏதோ மேட்ரிமோனியில் மாப்பிள்ளை தேடுற மாதிரி இவளுக்காக இந்த வெயிலில் நம்ம ஆளுங்களை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். எவனும் கண்ணையும் பட மாட்டேங்கிறான், கண்ணில் படுறவன் நல்லாவும் இருக்க மாட்டேங்கிறான். இவளுக்கு வேறு ஷாக்கு அடிக்கணுன்றா, ஷாக்கு. எங்கே போய் தேட? நான் உன்கிட்ட போய் புலம்பிட்டு இருக்கேன் பாரு. நீயே ஐடியா கொடுத்த பாவத்துக்காக உன்னையும் சேர்த்து சுற்ற விட்டாளுங்க. நீயே என்ன பண்ணுறது எப்படி ஓடுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்க. உன்கிட்ட போய் புலம்பு நம்பர். அட இவன் என்ன இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கா? ஏய் எருமை. டேய் தடியா, நீ கிளாஸ்க்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதை நான் கேட்கணும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க? கயல், இவங்களே யாராவது ஓகே தான்? ஏண்டி உனக்கு என்ன வெயிலில் சுற்றி மண்டை குழம்பிருச்சா என்ன? இது என் கூட பிறந்தது. இவனை போய் அழகாக இருக்கான்னு சொல்கிற? அந்த லிஸ்ட்லேயே இவனை சேர்க்கக்கூடாது. இல்லை, உங்கள் அண்ணாவும் நல்லா தான் இருக்காங்க. வரைகிறதுக்குன்னா கொஞ்சம் ஓகே தான். அடிப்பாவி, உனக்கு ஏன் இவ்வளோ கேவலமான டேஸ்ட்டு? இல்லைன்னா நீயே பாரு இந்த 4 பேரில் யார் ஓகேன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 பேரில் அப்பா நீ சாப்பிட்ருப்பா, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். சரிம்மா, நீ பாரு. அட அப்பா தான் இருக்காரு. சரி அப்பா. அட சக்தி, வாமா. என்னப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. சரி அவங்க உள்ளதாம்மா இருக்கா, ஏதோ வரையறேன்ட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கா, போய் பாரு. இன்னுமா வரைஞ்சிட்ருக்கா? ஏன் கேட்குற? ஒரு அலப்பறை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, போய் பாரு. குக்கா மக்கா பார்த்துடுறேன். இன்னைக்கு நானும் அவனான்ட்டு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வரையவே முடியல. ஏய் எருமை. ஏய் வாடி. ஏய் எருமை, என்ன இது? வீடு ஃபுல்லாக ஒரே குப்பையாக்கி வச்சிருக்க. உன்னை வரைய தானே சொன்னாங்க, இப்படி குப்பையாக்கி வச்சிருக்க? வரைய தான் வந்தேன். இன்னைக்கு கயலோட அண்ணன்
அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் பார்த்தோம்ல, ஆ, அவங்கள தான் வரையலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் ஆனால் என்ன, இல்லை, அதில் ஒரு 3 பேரை வரைஞ்சிட்டேன். ஆ, ஒருத்தரை மட்டும் என்னால் வரையவே முடியல. ஏன்னு தெரியல. வரைய முடியலையா? என்னத்துக்கு? அது தாண்டி தெரியல. ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருக்குது. வரையவே முடியல. யார்? ம், சொல்ல மாட்டேன். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இன்னைக்குள்ள வரைஞ்சிருவேன். நாளைக்கு பாரு. சரி, நேரம் வேற ஆயிடுச்சு. பனிலாம் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தூங்கலாமா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெட்டியாக தான் இருக்க. ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற. ராத்திரி ஆனால் இப்படி கூட்டு வந்து வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கியே, உனக்கே இது நியாயமா? நீங்கள் சின்ன பசங்க எவ்வளோ நேரம் வேணால் முடிச்சிருப்பீங்க. வயசான காலத்தில் எங்களையும் ஏன்டா சேர்த்து இழுத்து வந்து உட்கார வச்சுருக்கீங்க? ஐயய்ய, என்ன ஏதாச்சும் பேசுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேசவே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பீங்க. ஆனால் புலம்ப சொன்னால் போதும் 2 பேரும் மாறி மாறி நல்லா புலம்புவீங்க. ஆ, ஏன் சொல்ல மாட்டேன்? மணி 11 ஆச்சு. எங்களால் இதுக்கு மேலே இருக்க முடியாது. நாங்கள் போய் தூங்குறோம்ப்பா. நீங்களும் வாங்க போய் தூங்குவோம். எங்களுக்கு தூக்கம் வரல, நீங்கள் தூங்குறதுனா போய் தூங்குங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரோம். உனக்கு தூக்கம் வருதா என்ன? ம், இல்லை. ம், அப்புறம் என்ன? அவளுக்கும் தூக்கம் வரலையா? கொஞ்ச நேரம் பேசிட்டு நாங்கள் வந்து தூங்குறோம். நீங்கள் போங்க. நைட்டெல்லாம் பேய் மாதிரி முழிச்சிருந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது, காலையிலனா எருமை மாடு மாதிரி தூங்க வேண்டியது. நீ தூங்கு எருமை மாடே. நீ காலேஜ் போகிறது இல்லை, சஸ்பெண்ட் ஆகி உட்காந்துருக்க, அதனால் நீ தூங்குவ. உன் கூட பேசிக்கிட்டு அவளும் எழுந்திருக்க மாட்டேங்கிறா. இப்போ கொஞ்ச நாளாக என்னன்னு தெரியல. கூட சேர்ந்து சேர்ந்து அவளும் கெட்டு போயிட்டுருக்கா. மரியாதையாக வந்து தூங்க சொல்லிட்டேன். ஹ, பெத்த பிள்ளைக்கு இங்கே மரியாதை இல்லை, அண்ணன் பொண்ணுக்கு ரொம்ப தான் பாசம். எப்பா, உங்கள் அண்ணன் பொண்ணு அப்படியே கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கி கரைஞ்சி இங்கே ஊற்றிடலை. அவள் லேட்டாக இருந்தாலும் காலேஜுக்கு ஒழுங்காக கிளம்பி போயிடுவாள். ஸோ ரொம்ப கவலைப்படாதம்மா. உன் அண்ணன் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். பத்திரமா கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவேன். போ, இங்கே தான் இருக்குது வீடு. அவள் வந்துடுவா, பேசிட்டு வரோம். போ. எது, நீ பத்திரமா பார்த்துக்கிறியா? உன்னையே அவள் தான் பார்த்துக்கணும். நீ எல்லாம் ஒரு தாயா? இப்படி பெத்த பிள்ளையவே அசிங்கப்படுத்துறியே. இதில் அசிங்கப்படுத்துறதுக்கு என்னடா இருக்குது? உண்மையை தானே சொன்னேன். சரி சரி, அப்படியே வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. நாங்கள் போய் தூங்குறோம். பேசுகிறதுனா பேசிவிட்டு சீக்கிரமாக வந்து படுத்து தூங்குங்க. தூக்கம் வருது எனக்கு. சரி தூங்குங்க. நீங்கள் 2 பேரும் உங்கள் மாத்திரையெல்லாம் போட்டிங்கல்ல? ஆ, போட்டுட்டோமா? எடுத்து வாயில் தான் போட்டு விட்டுட்டியே, அப்புறம் என்ன கேள்வி? போட்டாச்சு போட்டாச்சு. ம், சரிம்மா. போய் தூங்குங்க. நானே இப்போ வந்துடுவேன். ம், சரி. எப்பாடா போயிட்டாங்க. என்னம்மா அசிங்கப்படுத்துறாங்க 2 பேரும். என்னோடுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போரா அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா. என்ன பேச போற? சாயந்தரத்துலேருந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்க, பேசணும் பேசணுன்ட்டு. ஆனால் என்னன்னே சொல்ல மாட்டேங்கிற. டைம் 11க்கு மேலே ஆயிட்டுருக்கு. எப்போ தான் சொல்லுவ? அதுதானே சொல்ல வரேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தேல்ல, கொஞ்சம் பொறுமையாக இரு. உன்னை தவிர நான் யார்கிட்ட இதெல்லாம் போய் சொல்ல போகிறேன்? உன்னை தவிர வேறு யார் இருக்கா இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட கேட்குறதுக்கு? ஸோ எப்படி இருந்தாலும் உங்க தானே சொல்லி ஆகணும். சரி சரி, போதும் ஐஸ் வச்சதெல்லாம். நான் கரைஞ்சிட்டேன். சொல்லு, என்ன விஷயம்? சாரிடி, எனக்கு வேறு வழி தெரியல. இருந்தாலும் உன்னை ஹர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழி இல்லடி. சாரி. ம், என்ன யோசிக்கிற? அது நான் நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். ஆ,
என்ன என்ன சொல்கிற? ம் ஆமாம் சோஃபி, ஒரு 1 இயராகவே பேசிகிட்ருக்கோம். அது லவ்னு கன்ஃபார்ம் ஆகலை. சரி அப்படியே பேசிகிட்டே இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். இப்போது ஓரளவுக்கு 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. அதான் அம்மாட்ட பேசலான்ட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லிடலான்ட்டு. ஆ ஆ, ஓகே. ஆனால் 1 இயராக லவ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிற, என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அதான் சொன்னேனே, ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்புறம் சரி, எங்களுக்கு அந்த ஐடியா அப்போ இல்லை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபீலிங்ஸாக ஸ்டார்ட் ஆச்சு. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சொல்லிக்கலாம், கன்ஃபார்ம் ஆகாமல் எதுக்கு சொல்லணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அதான் ஃபஸ்ட்டு உன்கிட்ட தான் சொல்கிறேன். ஓ, ஆ, சூப்பர். சரி, ஓகே. தூக்கம் வருது, தூங்க போகலாமா? ஏண்டி, நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், இவ்வளோ தானே ஒரு ரியாக்ஷன்? தூங்க போகலாமான்ற? இல்லைடா, தூரல் வேற படுது, மழை பெய்ய போதில்ல, அதான் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஓகே, நீ தான் சொல்லிட்டல்ல லவ் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே தான், சூப்பர். அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, உனக்கும் பிடிச்சிருக்கு. நீ இதில் நான் பேசுறதுக்கு எனக்கு நீ தான் டிசைட் பண்ணணும். ஏய், இங்கே பாரு, இப்போ போய் தூங்க போனால் அதெல்லாம் சரிதான். அப்புறம் அம்மாட்டெல்லாம் நான் பேசும்போது நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்.